வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கோயிலோட கதை கிடையாது. இது தென்னிந்தியாவுல பல சமூக விதிகளை உடைச்சு ஆன்மீகத்துல ஒரு புது அத்தியாயத்தையே எழுதின ஒரு புரட்சியோட கதை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பழமையான நம்பிக்கை இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் மையம். ஒரு கோயில் எப்படி வெறும் வழிபாட்டு இடமா மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு பவர்ஃபுல் கருவியா மாறுச்சுங்கிறது பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கோயில மத்த எல்லா இடங்கள்ல இருந்தும் முற்றிலும் வித்தியாசப்படுத்தி காட்டுற ஒரு விஷயத்திலிருந்து தொடங்குவோம். இதை கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதுதான் இந்த இயக்கத்தோட ஆன்மாவே. இது ஏதோ ஒரு சின்ன மாற்றம்னு நினைச்சிடாதீங்க. பல நூற்றாண்டுகளா நம்ம சமூகத்துல இருந்த ஒரு பெரிய தடைய இந்த ஆலயம் உடைச்சு போடுது. இங்க இயற்கையா நடக்கிற விஷயங்களை ஒரு தடையா பார்க்கறதில்ல. கடவுளுக்கு முன்னாடி நாம எல்லாரும் சமம்ங்கிற ஒரு ரொம்ப ஆழமான செய்திய இந்த ஒரே ஒரு நடைமுறை ரொம்பவே உரக்கச் சொல்லுது. ஆனா இவ்ளோ பெரிய புரட்சி எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி இருந்த சக்தி எது? இதுக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி இந்த கோயில் எப்படி உருவாச்சுங்கிற கதைக்கே போகணும். எல்லாத்துக்கும் மையமா இருந்தது ஒரே ஒரு மனிதரோட அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவருக்கு கிடைச்ச தெய்வீக வழிகாட்டுதலும் தான். வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம். இந்த அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த முக்கியமான நபர் தான் பங்காரு அடிகளார். அவரோட வாழ்க்கையும் இந்த இடத்துல அந்த தெய்வீக சக்தி எப்படி வெளிப்பட்டதுங்கிறது தான் இந்த கோயிலோட அடித்தள கதை. எல்லா பெரிய விஷயங்களும் ரொம்ப எளிமையா தான் தொடங்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கோயிலோட கதையும் ஒரு சாதாரண வேப்ப மரத்துக்கடியில தான் ஆரம்பிச்சுது. அந்த மரத்துக்கு கீழே நடந்த சில அமானுஷ்யமான தெய்வீகமான சம்பவங்கள் தான் அந்த இடத்தையே ஒரு புண்ணிய பூமியா மாத்துச்சு. சுயம்பு இந்த வார்த்தை தான் இந்த கோயிலோட வரலாத்துல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். அப்படின்னா என்னன்னா, மனுஷங்க யாரும் செதுக்காம இயற்கையாவே உருவான ஒரு தெய்வீக வடிவம்னு அர்த்தம். இந்த சுயம்புவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் மேல்மருவத்தூருங்கிற ஒரு பெரிய ஆன்மீக அத்தியாயமே தொடங்குச்சு. ஒரு சின்ன வழிபாட்டு இடமா ஆரம்பிச்ச ஒண்ணு இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியற அளவுக்கு ஒரு பெரிய ஆன்மீக மையமா எப்படி வளர்ந்துச்சு? இது வெறும் பில்டிங் வளர்ந்த கதை இல்ல, இது ஒரு ஐடியாவோட, ஒரு நம்பிக்கையோட வெற்றி. இந்த டைம்ல என்ன கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 1966ல ஒரு பெரிய புயல் அந்த வேப்ப மரத்தை சாய்க்க அதுக்கு அடியிலிருந்து சுயம்பு வெளிப்படுது. அதுக்கப்புறம் 1971ல அடிகளார் தன்னோட ஆன்மீக பணியை தொடங்குறாரு. பாருங்க, வெறும் 6 வருஷத்துல 1977ல கோயில் முறைப்படி நிறுவப்படுது. அதுக்கு அடுத்த ஒரே வருஷம் 1978ல ஒரு பெரிய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாகுது. இந்த வேகம் இதுவே சொல்லுது இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மக்கள் சக்தியும் தெய்வீக அருளும் இருந்திருக்குன்னு. இந்து மதத்துல 108ங்கிற எண்ணுக்கு ஒரு தனிப்பட்ட ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் இந்த இயக்கம் உலகம் முழுக்க சரியா 108 சக்தி பீடங்களை நிறுவியிருக்காங்க. இது அவங்களோட குளோபல் ரீச்சையும் தாக்கத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, கோயில் கட்டியாச்சு. ஆனா ஒரு கோயில்ங்கிறது வெறும் செங்கற்கள் மட்டும் இல்லையே, அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கும். அப்படி இந்த மேல்மருவத்தூர் கோயிலோட உயிர்நாடியான தத்துவம் என்ன, அதோட அடிப்படை கொள்கைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒப்பீடு ரொம்பவே பவர்ஃபுல்லானது. பாருங்க, ஒரு பக்கம் பாரம்பரிய நடைமுறைகள், இன்னொரு பக்கம் மேல்மருவத்தூரோட சமத்துவ பாதை. இங்க பூசாரி பக்தர்னு எந்த பாகுபாடும் கிடையாது. பக்தர்களே நேரா கருவறைக்கு போய் அம்மாவை வழிபடலாம். ஜாதி, மதம், இனம், ஆண், பெண்ணு எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லாரையும் வரவேற்கிறாங்க. குறிப்பா பெண்களை நிர்வாகத்திலையும் வழிபாட்டிலையும் முன்னிலைப்படுத்துறது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சமூக மாற்றம். இந்த இயக்கத்தோட அடித்தளமே இந்த 4 கொள்கைகள் தான். ஒரே தாய், ஒரே குலம், அதாவது நாம எல்லாரும் ஒன்னு. மாணவ சேவையே மகேஷன் சேவை. அப்படின்னா மக்களுக்கு செய்யற சேவை தான் கடவுளுக்கே செய்யற உண்மையான சேவை. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இந்த இயக்கத்தோட ஒவ்வொரு செயலுக்கும் வழிகாட்டுறது இதுதான். சரி, தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அது வெறும் பேச்சோட நின்னுடாம செயல்ல மாறும்போதுதான் அதோட உண்மையான சக்தி நமக்கு தெரியும். அப்படி இந்த இயக்கத்தோட தத்துவம் நிஜ உலகத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? வாங்க நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு போலாம். மக்களுக்கு செய்யற சேவை தான் கடவுளுக்கு செய்யற சேவைன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு ஒரு உயிரோட்டமான உதாரணம் தான் இவங்க நிறுவன ஆதிபராசக்தி தொண்டு அறக்கட்டளை. இது ஆன்மீகத்தையும் சமூக சேவையும் இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பாலம். இந்த கோயிலோட உண்மையான பாரம்பரியத்தை இந்த எண்கள்ல நீங்க பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. அறக்கட்டளையோட செயல்பாடுகள்ல 45% கல்விக்கும் 30% சுகாதாரத்துக்கும் போகுது. எண்ணற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு இவங்க செஞ்சுட்டு வர சேவை அவங்களோட சமூக பொறுப்புணர்ச்சிக்கு ஒரு பெரிய சாட்சி. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க.
ஒரு கிராமத்துல ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஆன்மீக பயணம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில கல்வியையும் ஆரோக்கியத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வர்ற ஒரு பெரிய இயக்கமா வளர்ந்து நிக்குது. இது உண்மையிலே ஒரு நம்ப முடியாத, ரொம்ப இன்ஸ்பயர் பண்ற கதை. சோ நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே திரும்ப வருவோம். நம்பிக்கைங்கிறது வெறும் சடங்குகளோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. அதுக்கு பதிலா அந்த நம்பிக்கை மனித குலத்துக்கு என்ன நல்லதை செய்யுதுங்கிறத வச்சு அதை நாம அளவிடும்போது என்ன நடக்குது, அப்போதான் மேல்மருவத்தூர் மாதிரி சமூக புரட்சிகளே உருவாகுது. இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான செய்தி.